எங்கள் கன்னியாகுமரி பக்கம் ஒரு சின்ன வீடு இருக்குது. அந்த வீட்டில் தினமும் ஒரு கலக்கல் கதை நடக்குது. ஒரு பக்கம் மாமியார் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், இன்னொரு பக்கம் மருமக சும்மா இல்லை, காலையிலேயே ஆரம்பம். ஏய், இன்னும் சாப்பாடு ரெடி ஆகலையா? இன்னும் மாமியார் கத்துறாங்க. அம்மா, நான் எல்லாம் ஒரே நேரத்தில் பண்ண முடியாதுல்ல, இன்னும் மருமக பதிலடி கொடுக்குறா. அதுக்கப்புறம் சாப்பாடு நேரம். மாமியார் ஒரு ஸ்பூன் சாம்பாரை சாப்பிட்டு, அடடா, இவ்வளோ உப்பு போட்டியா? இன்னும் முகம் சுழிச்சு பேசுகிறாங்க. மருமக உடனே, அம்மா, உங்கள் கோபத்துக்கு தான் மேட்ச் ஆகுது, சிரிச்சுக்கிட்டு சொல்கிறா. அதுவே பெரிய சண்டையாகிடுது. நாங்கள் காலத்தில் இப்படியா இருந்தோம் மாமியார். இப்போ காலம் மாறிடுச்சம்மா மருமக. வீடு முழுக்க சத்தம், வெளியே வரைக்கும் கேட்கும். அடுத்த வீட்டு அக்காக்கள் எல்லாம் கேட்டில் நின்று இன்னைக்கு என்ன எபிசோட்னு ரசிச்சு பார்க்குறாங்க. ஆனால் மாலையாச்சுன்னா அதே மாமியாரும் மருமகளும் ஒரே டீ கப் ஷேர் பண்ணிட்டு சிரிச்சுக்கிட்டு பேசுகிறாங்க. நீ இல்லைன்னா ரொம்ப போராக இருக்குடின்னு மாமியார் சொல்கிறாங்க. அம்மா, நீங்கள் தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு மருமகள் சிரிக்கிறா.